வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் 1/4/2026 புதன்கிழமையில் ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் பௌர்ணமி திதியிலே பங்குனி உத்திர நன்னாளிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அனைவருக்கும் சித்திரை மாத புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாதது, இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் மாதத்தில் கடைசியில் பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி கும்பராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றார். அவர் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர். உங்களுக்கு தொழில் சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இங்கே இருக்கின்ற பொழுது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்றது. சனி என்று சொல்கின்ற பொழுது 2, 3 குடையவர், செவ்வாய் 5 குடையவரும் சேர்ந்து 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்ல, தாய்மார்களின் அன்பு ஆதரவு, ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. சனி செவ்வாய் சேர்க்கை என்பது சூரிய பகவானும் அங்கே இருக்கின்றார். குழந்தைகளுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் தொழில் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் சனி செவ்வாயின் தொடர்பு பெற்று சூரிய பகவான் பார்க்கின்றார். இங்கே பெரிய தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களும் சற்று தடுமாறக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. காரணம், சனி செவ்வாய் என்று சொல்கின்ற பொழுது முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள், தொழில்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது பெரிய மனிதர்கள் சிறிய மனிதர்கள் என்று பாகுபாடு இல்லாத ஒரு சில தகராறுகளும் தடுமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அங்கே புதன் பகவானும் சேர்கின்றார். புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், தொழில் சார்ந்த கருத்து வேறுபாடுகள் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே வீடாக இருந்தாலும் தாய்மார்களாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்ததிபதியும் 10 கூடியவரும் அங்கே சேருகின்றார். இங்கே தாய்மார்கள் பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களும் உங்களுடைய கணவன் மனைவிகளுக்குள்ளே, உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாதங்களிலே கிடைக்கின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு குருவின் அனுகிரகம் என்பது ராசியை பார்க்க இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்களிலே 11ஆவது இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கின்றது. என்னதான் தடுமாற்றங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றது. இங்கே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்க ஆசிரியராக இருந்தாலும் வாத்தியாராக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. 4ஆம் இடம் பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் இங்கே இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்களிலே புதன் பகவானும் செவ்வாய் பகவான் மண்மனைகளுக்கு பற்றி சொல்லக்கூடிய பூமிகளை பற்றி சொல்லக்கூடிய பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே புதன் பகவானுடன் சேர்கின்ற பொழுது அங்கே சனி பகவானும் இருக்கின்ற. இங்கே இது சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தொழில் வேலைகளிலே தகப்பனாருக்குள்ளே தாய்மார்களுக்குள்ளேயும் சந்திர பகவானும் அங்கே சேர்கின்ற பொழுது கொஞ்சம் அமைதியை புரிந்து கொண்டு ரொம்பவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதங்களிலே மாதம் துவங்குகின்ற நாளே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. இந்த அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து, பாக்கியாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் பிறக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு அற்புதம். பெண்கள் சார்ந்த இடங்களிலே சற்று கவனம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. லாபாதிபதியும் தனுசு ராசிக்கு 6 குடையவரும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். 6 குடையவர் 5ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்று சொல்வது லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பெண்களால் நல்ல ஆதாயங்களும் அதே சமயத்தில் பெண்களால் ஒரு சில கசப்புகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகள் கொடுக்க போகின்றது. கல்யாண வைபவம் சுபகாரியம் சுபநிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசை களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். திரிகோணத்திலே பலம் பெற்று ஒரு அற்புத உயர்வுகளை பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதங்கள் புதன்கிழமையிலே பிறக்கின்றது. வளர்ப்பிறை திதி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி திதியிலே மாதம் என்பது பிறக்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் யோகங்களையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்
சனி, சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகங்கள் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தொழில்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்ற தாழ்வுகள், ஏற்றம் இறக்கங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் அங்கே நீச்சமாக இருக்கின்றார். அங்கே நீச்சமாக இருக்கின்ற பொழுது அங்கே செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்ற சூரிய பகவான் பாக்கியாதிபதியும் அங்கே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. அதே சமயத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திருகோணத்திலே பலம் பெற்றிருக்கின்றார். 2ஆம் இடத்ததிபதியும் பலம் பெற்று 4ஆம் இடத்திலிருந்து தொழில்காரகன் பார்க்க இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் இருக்கின்றது மட்டுமல்ல, பாக்கியாதிபதி சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமங்கலமான நல்ல மாற்றங்கள் ஏகபோகமான நல்லதொரு அற்புத உயர்வுகளை மண்மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு குளறுபடிகள் தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆக இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடங்களிலே இருந்தாலும் சற்று கவனமாகவும் நிதானத்தவும் ஒரு தடவைக்கு பல தடவை வீடு வாங்கக்கூடியவர்களாகவும் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சரிபார்த்து அதை கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற பொழுது தாமதத்தை கொடுக்குமே தவிர அதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு பாக்கியாதிபதியின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 7-10 குடையவர் கேந்திராதிபதி உண்டு. அவர் 4ஆம் இடத்திலிருந்து அவரும் 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். இங்கு தகப்பனார்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே வாக்குஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இங்கே நீங்கள் எதிர்க்கின்றது பொருளாதார சார்ந்த தொழில்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடியது, குழந்தைகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய சகோதரிகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண சுபகாரிய சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, 11ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம், 11ஆம் இடத்தை இரு சுபர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 5வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த சகோதரன் சகோதரிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். ஆசை அபிலாஷைகள் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இரு கிரகங்களும் பலம் பெற்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெற்று அவர் 11வது அவருடைய சமசப்தம 7வது பார்வை என்பது உங்களுடைய தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 5வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தேவகுரு அசுரகுருவின் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் இடத்திலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு துலாம் ராசியை பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த மாதமான மனமங்கலமான நல்லதொரு மாற்றங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு சகோதரனின் அன்பு ஆதரவு, பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 9ஆம் இடத்திலே கேது பகவான் முயற்சிக்கின்ற காரியங்கள், சிறுதூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசி என்றாலே இது 9ஆம் இடத்திலே அமையப்பெற்ற காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மூலத்திரிகோண ராசியும் குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. இது ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பெரிய மனிதர்களும் தொழில்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சில நியாயங்கள் பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த இடங்களில் வாத்தியார் சம்பந்தப்பட்ட உயர்தரமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. பெரிய மனிதர்களாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி. ஹோமத்தின் நெருப்பு என்றால் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோமம். அதை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்திலே பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே குட்டி கிடக்கின்றது. சுகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களின் அனுகிரகம் என்பது அதிகமாக இருக்கின்றது. வீடு வாசல்களிலே இருக்கிற இரவுகளிலே வாகனங்களிலே செல்லக்கூடியவர் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள். மரகசானம் அதிபதி 7-10 கூடியவரும் புதன் பகவான் செல்கின்ற அமைப்பு, சனி பகவான் இருக்கின்றது. மெதுவாக வாகனங்களிலே செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. பாக்கியாதிபதியின் அனுகிரகம் சூரிய பகவான் சனி பகவான் சேர்கின்றது. குழந்தைகளுக்குள்ளே தாய் தகப்பனுக்குள்ளே ஒரு சில வாய் வாக்குவாதங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்கள் சின்ன மனிதர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. தாய் தகப்பனுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகள். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், மண்மனை சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய சகோதரனின் பகை உணர்வுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு. அந்த வகையில் சுகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவான், சூரியன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே தொழில்களிலே இவர்களெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் 5 பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றார். அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. மீண்டும் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியும் சுகஸ்தானத்திலிருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மண்மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் அதில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில பொறுத்து வேறுபாடுகளை கோச்சார ராசி பலன்களின் அமைப்புகளின்படி கிடைக்கக்கூடிய ஒரு தடுமாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதையும் நிதானித்து சரியாக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது என்றால் கூட
ஒரு அற்புத உயர்வுகளும் கொடுக்கின்றது. நாளுக்குடைய 4ஆம் இடத்திலே ராசியை பார்க்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்து சுபபோகமும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 11ஆம் இடம் ஆசை அபிலாஷ் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள், கல்யாண வைபவம் சுபகாரி சுவனிகள் நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. உங்களுடைய குழந்தை செல்வங்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு, வரன் தேடி வந்து அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசியை பார்க்கின்றது. 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு வரன் நீங்களே எதிர்பார்த்து இதுவரையில் கிடைக்காத ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அதிசயத்தையும் இந்த மாதங்களிலே பங்குனி உத்திரம் என்பது, அதுவும் தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. தனுசு ராசிக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ஏப்ரல் மாத ராசி பலன்களிலே இந்த மாதங்கள் என்பது கிடைக்கின்றது. அடுத்து சித்திரை மாத ராசி பலன்கள் என்பதும் இருக்கப் போகின்றது. அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு நவகிரக நாயர்களின் அனுக்கிரகம் என்பது அற்புதமான உங்களுடைய குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் நவகிரகங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வேலை தொழில்களில் அற்புத உயர்வுகள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், கணவன் மனைவி நண்பர் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலுமே சற்று பொறுமையையும் நிதானத்தையும் பகை உணர்வை சம்பாதித்துக் கொள்ளாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது. தெய்வங்களின் அருட்கடாட்சம், முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பங்குனி உத்திர திருநாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2, 3 கூட 4ஆம் இடத்திலே கொடுக்கல் வாங்கல், குடும்ப ஸ்தானங்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காகவும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய, மெதுவாக தாமதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கப்பெறுகின்றது. அதே சமயத்தில் இங்கே வேகமாக செல்லக்கூடிய செவ்வாய் பகவானும், மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவான், சூரிய பகவானும் சேர்க்கின்ற பொழுது சற்று நிதானமாக எதையும் சாதிக்கக்கூடிய அற்புத உயர்வுகள் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் தாமதத்தையும் தடுமாற்றத்தையும் இல்லாமல் கொடுக்க பெறுன்றதுக்கு ராகு பகவான் இருக்கின்றார். அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கின்றார் ராசியிலே. அதனால் உங்களுக்கு 11ஆம் இடமும் நல்லதொரு மாற்றமும், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீடு வாசல் சொத்து சுகங்கள், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்ல ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு விரையாதிபதி, வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஒரு சில நல்லது மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. புத்தி காரகனே கேந்திர ஸ்தானங்களில் நீச்சமாக இருக்கின்ற பொழுது அந்த 4ஆம் இடத்த அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உங்களுக்கு பலமாக கேந்திர ஸ்தானங்களில் ராசியை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் கச்சிதமாக நடத்தக்கூடிய அற்புத உயர்வுகள் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புண்ணியமான இந்த மங்களகரமான இந்த முருகப்பெருமானின் பங்குனி உத்திர நாளிலே இந்த ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புத மாதமாக உங்களுக்கு புதன்கிழமையிலே புத்தி காரகனும் உங்களுக்கு ராசியிலே வந்தடைகின்ற அற்புதம் என்பது சபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.